சாந்தி மாமியின் தர்ம சங்கடம். நீங்களே சொல்லிடுங்க என்றாள் சாந்தி. சொல்லிவிட்டு வாசலுக்கு மறைவாக அந்த நாற்காலியை உள்பக்கமாய் இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். அவருக்கு ரெகுலர் கஸ்டமர் நீ. இப்போ திடீர்னு என்ன சொன்னா எப்படி? நீயே சொல்லிடு, அதுதான் சரி. நாதன் அவன் அறைக்குள் புகுந்து கொண்டான். சும்மா சொல்லுங்க, ஒரு நாளைக்கு பரவாயில்ல. உராங், அது எப்படி? நான் அவர்கிட்ட இதனால் வர பேசினது கூட இல்லை. முதல்ல போய் அவர்கிட்ட இதை சொல்றியா? என்னால் முடியாது. தெரு ஆரம்பத்தில் அந்த கீரைக்காரன் நுழையும் சத்தம். சரியாக காலை 7:20 கன கச்சிதமாக அந்த குரல். கீரை, அரைக்கீரை, தண்டாங்கீரை, முருங்கை, பொன்னாங்கண்ணி, வெந்தயக்கீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி. சத்தம் தெருவை கலக்குகிறது. வலதுபுறம் 4வது வீடாக இருக்கும். எங்களுக்கு உடனே மனம் பரபரக்கும். அவர் வந்தாச்சு. ஃப்ரிட்ஜில் கீரை இருக்கா இல்லை வாங்கணுமா? பழசாக இருந்தா அது போக எவ்வளோ வேணும் என்றோ அல்லது புதிதாக எவ்வளோ என்றோ வாங்கும் நேரம் அந்த சில கணங்கள். இன்ன கீரை என்பதை முடிவு செய்வது அவள்தான். வழக்கமாய் வாங்குவதும் அவளேதான். நான் ஒரு நாள் கூட போனதில்லை. ஞாபகப்படுத்துவேன், அதோடு சரி. தவறாமல் சமையலை கவனிக்கும் அவளுக்கு தானே உரிமை. இது வேண்டும் வேண்டாம் என்பதை முடிவு செய்ய. கடமையை ஒழுங்காக நிறைவேற்றுவதற்கு தான் உரிமையும் தானாகவே வந்து விடுகிறது. மற்றவர்கள் அத்தனை சுலபமாக அந்த வட்டத்துக்குள் நுழைந்துவிட முடியுமா? அந்த சில நிமிடங்கள் சற்று பதட்டம்தான். ஆனாலும் அவள் போய் வாங்கினால்தான் திருப்தி. பார்த்து திருப்பி இலையாக பிரித்து பூச்சி புழு அப்படி என்னதான் பாதகம் இருக்குமோ அந்த வஸ்துவில்? அவரும் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. இவளின் அலசலை ஒரு நாளும் அவர் குறை சொன்னதில்லை. எப்படி வேணாலும் பார்த்துக்கங்க, கட்டை பிரித்து கூட பாருங்க மாமே, அதெல்லாம் நம்ம சரக்கு படு சுத்தமாகும். தோட்டத்தில் பறிச்ச மேனிக்கு அப்படியே கழுவி கொண்டாரே. பார்த்தீங்கள பளபளப்ப. நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், நான் கொடுக்குறத அப்படியே எடுத்துகிட்டு போங்க சொல்லதான் செய்கிறார். இவள் கேட்டால் தானே. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சொல்கிறத சொல்லுங்கள், நான் என் பாட்டுக்கு பார்க்குறத பார்க்குறேன். எதில் பூச்சி இருக்கும் பொட்டு இருக்கும் எனக்கு தானே தெரியும் என்று வாயால் சொல்லாவிட்டாலும் செயலால் காமைத்து விடுவாள். இவள் புரட்டும் பொருட்டலில் இன்னும் 2 வீட்டுக்கு போயிட்டு வந்து விடலாம் என்றுதான் அவருக்கு தோன்றும். அந்த இடைவெளியில் வேறு ஏதாகிலும் ஆகிவிட்டால் மாமியின் வாடிக்கை விட மனசில்லதான் சற்று கோபப்பட்டு விட்டாலும் அது விட்டு போக வாய்ப்புள்ளதே. இப்படி விடிய காலையில் பால்காரன் குரலையும் கீரைக்காரின் சத்தத்தையும் பேப்பர் போடும் பையனையும் லாவகத்தையும் பூ கொண்டு போகும் பெண்ணின் மென் குரலையும் கேட்கவும் காணவும் கோடி கொடுத்திருக்க வேண்டும்யா. இப்படியான சூழ்நிலைகளெல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து வரும் காலமாயிற்றே. மனசு ஏங்கவில்லையா? அதோ வருகிறதே ஒரு பசுமாடு. அது எதற்கு இத்தனை கருத்தாய் நடை போட்டு வருகிறது என்று நினைக்கிறீர்களா? குறிப்பாய் அந்த இடத்தை மட்டும் ஒரே பார்வையாய் பார்த்து கொண்டு நடக்கிறது பாருங்கள். என்னவா இருக்கும்? அட, நேராக அந்த எதிர் வீட்டுக்கு சென்று அங்கு வாசலில் வைத்திருக்கும் பாத்திரத்துக்குள் வாயை நுழைக்கிறதே. அது என்னங்கம்மா? சாதம் வடிப்போம்ல அந்த கஞ்சி. அது அப்படி குடிக்கையில் அந்த அம்மாள் அதன் நெற்றியை தொட்டு கண்ணில் உற்றிக்கொள்ளு காட்சி. ஆவூரா, என்ன அற்புதமான தருணம்! மனிதர்களின் கலாச்சார ரீதியான நம்பிக்கையில்தான் எத்தனை அழகானவை! ஒழுக்கம், கட்டுப்பாட்டின் அடிப்படையான அவைகள் இந்த வாழ்வில் எத்தனை ஆதார சுத்தியாக திளைகின்றன. பார்த்தீங்களா? கீரைக்காரை பற்றி சொல்ல வந்த இடத்தில் கவனம் அதற்குள் இடம் மாறிவிட்டது. அன்றாட பொழுதுகளை இம்மாதிரியான காட்சிகள் இதமாக்கின்றன அல்லவா? பிறகு எப்படி அவைகளை புறக்கணிக்க முடியும்? இருக்கும் பரபரப்பில் யார் இதையெல்லாம் கவனிக்கிறார்கள்? பொழுது விடிந்ததும் பாட ஆரம்பித்து விடுகிறதே. சாவகாசமாக இதை ரசிக்க யாருக்கு நேரம்? தெருவுக்குள் நுழைந்ததும் பக்கத்து வீடுதான் என்றாலும் எடுப்பிலே மாமே கீரை என்று சத்தம் கொடுத்து விடுகிறாரோ என்றுதான் தோன்றும். மாமியை அழைக்கும் அழைப்பிலே மற்ற வீட்டுக்காரர்கள் எல்லாம் விழித்து கொண்டு ஓடி வந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையாய் இருக்கலாம். அதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. இவள் தேடி வாங்கும் கீரைகளை மற்ற யாரும் வாங்குவதாகவே இல்லை. வாங்குவதென கேட்பதாகவே தெரியவில்லையே. சக்கரவர்த்தினி கொண்டு வாங்களே, அதென்ன மாமி? அவருக்கே தெரியவில்லை. அவர் வியாபாரத்தில் அதுநாள் வரை அவர் கண்டதில்லை போலும்.
முகத்தில் அத்தனை தாழ்வுணர்ச்சி. ச்சே, மாமி சொல்கிற கீரை நமக்கு தெரியாமல் போயிடுச்சே. என்ன பொழப்பு பார்த்தோம் இத்தனை நாளா? வாடிக்கையின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற உத்தேகம் ஊசி ஊசியாக பெரிய பெரிய இலையாக இருக்கும். சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு வரும், வாங்கிட்டு வரீங்களா? பணம் தரட்டுமா? பணம் கிடக்கட்டும் மாமி, காசெல்லாம் ஓடியா போகுது. நாளைக்கு கொண்டாரேன் பாருங்க. சவாலாய் ஏற்றுக்கொண்டு தான் சென்றார் கீரைக்காரர். அட கர்ம சிரத்தையாய் வாங்கி வந்து விட்டாராயா? மாமி இந்தாங்க பிடிங்க, நீங்கள் கேட்ட சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி இல்லை, சக்கரவர்த்தினின்னு சொல்லுங்க. அது ஏதோ ஒரு தீனி. இந்தாங்க, இதான் நான் பாருங்க, தேடி களைச்சிட்டே போங்க. சாந்தியின் முகத்தில் பரவிய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அடடா, இப்படியுமா சொத்து கைக்கு வந்து சேரும்? பூஜாரம்பில் வைத்து பூஜையே செய்தாலும் போயிட்டு கையில் இருந்த நோட்டை அவரிடம் கொடுக்க, மாமி பாக்கி இருக்கட்டும் வச்சுக்கோங்க, அணைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். காசா பெருசு, மனுஷாதான் முக்கியம். சுகர் இருக்கிறவளுக்கு அத்தனை நல்லதாகும், தெரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை வியாதியா மாமி? அது நமக்கும் இருக்குதான், டாக்டர் சொல்கிறாரு. ஓடி ஓடி உழைக்கிறார், உங்களுக்கு எதுக்கு அது வருது? அண்டாதாக்கும். நன்னா பார்த்துக்கோங்க. அவரின் வாடிக்கை மற்றவர்களுக்கு எப்படியோ, சாந்திக்கு பெரிய ஆதரவு. நாளைக்கு வரச்ச இதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க என்றெல்லாம் அவள் விடாமல் சொல்கையில் அவரும் அசந்ததே இல்லை, சலித்ததே இல்லை. ஒரு நாளும் முக சுண்டி நான் பார்த்ததில்லை. அடடா, மனிதர்கள் தான் எத்தனை நல்லவர்கள். அவர்கள் மனதில் ஆழ பதிந்திருக்கும் நன்னெறிகள் தான் எத்தனை எத்தனை. பொன்னாங்கண்ணிலே 2 வகை இருக்குது. அதில் பச்சை பொன்னாங்கண்ணி தான் நல்லது, கண்ணுக்கு அம்புட்டு நல்லதாக்கும். அது கிடைக்காதா? கொண்டாரேன். உங்களுக்கு இல்லாததா? நாளைக்கு கொண்டாடட்டுமா? நாளைக்கு வேணாம், அமாவாசை. நாளை கழிச்சு ஞாயிறும் போகட்டும், அப்புறம் கொண்டு வாங்க. மனசுக்குள் முழுக்க முழுக்க மாமி தான் அவருக்கு அத்தனை மரியாதையோ கரிசனையோ. சொன்னதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தான் இருக்கிறார். ஆனால் ஒன்று, என்றைக்கும் பேரு பேசியதில்லை சாந்தி. கீரையில் என்ன பேர வேண்டி கிடைக்கிறது? பாவம், தவறாமல் வந்தே கொடுக்கிறார், விடாமல் வரார். இல்லைனா தேடி தேடி போய் எத்தனை பேர் வாங்க போகிறார் கீரையை? எல்லாருக்கும் வீட்டு வாசலில் கிடைக்கிறது. எவ்வளோ? 15 மாமி, 12 மாமி, 8 மாமி. கட்டுக்கு தகுந்தாற்போல் அவர் சொல்லும் காசை மறு பேச்சு இல்லாமல் நீட்டி விடுவாள் சாந்தி. இப்படி கொண்டு வரதே பெருசு, இதில் பேரம் வேறையாக்கும். நீ இப்படி சொல்கிற? எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் பார்த்துருப்பியோ? ஒரு நாளாவது ஒன்றும் சொல்லாமல் காசு கொடுத்ததில்ல யாரும். கீரை ரொம்ப கம்மிம்பாங்க, இல்லை விட ஜாஸ்திம்பாங்க. நமக்கு என்ன வந்தது? நான் அதெல்லாம் பேச மாட்டேன். பாவம், அவர் வயசான மனுஷன், அழகு தெரிஞ்சு விற்கிறார். இந்த வயசில் இப்படி விடாமல் உழைக்கிறாரே. சாந்தியின் கணிப்பு ரொம்பவும் நியாயமானதுதான். இதே கீரையை தண்ணீரில் அளவு பிளாஸ்டிக் பையில் போட்டு ஏசி ரூமில் பளிச்சு வெளிச்சத்தை வைத்திருக்கிறாளே, அங்கே போய் வாயை திறந்து விலை கேட்க பார்க்க வேண்டியதானே? முதலில் விலை கேட்க வாய் வருமா? அங்கே உள்ளே நுழைந்து ஒரே ஒரு பொருளேனும் வாங்கி கொண்டு அப்படி எல்லோரும் பார்க்க அந்த விற்பனை காட்சி கூடத்திலிருந்து வெளியே வருவதிலே பெருமையாயிற்று என்று எத்தனை பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓர் உலகம் அங்கே சுழற்கிறது என்றால் இங்கே இந்த உலகத்தை கட்டி காப்பது யார்? நம்மை மாதிரி மத்திய தரத்து மக்களை கைவிட்டால் அப்புறம் இவர்கள் எங்குதான் போவார்கள்? எப்படிதான் பிழைப்பு நடத்துவார்கள்? வாழ்க்கை என்னும் ஓடும் பிறகு இவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தம்? யோசிக்க வேண்டாமா? மாமி, கீரை. வாசலில் அந்த சத்தம். பின்னால் கேரியர் சாக்கில் கட்டிய கீரையுடன் தொப்பென்று கீழே குதிப்பார். குதித்த வேகத்தில் வண்டி சாய்ந்து விடக்கூடாது என்று தாங்கி பிடிப்பார். வண்டி சாய்ந்தாலும் பரவாயில்லை, கீரை கட்டிகள் மண்ணில் விழுந்து விடக்கூடாது. ஏ பார்த்து பார்த்து. எத்தனையோ நாள் இவன் கத்தியிருக்கிறான். கேட்டை திறந்து கொண்டு தாங்கி பிடிக்க ஓடி இருக்கிறான். ஆனால் அதற்குள் அவர் சமாளித்து நின்று விடுவார். அது தெரியவில்லை என்றால் பிறகு என்னதான் பயன்? மொத்த கீரையும் விற்று தீர்க்க எத்தனை இடத்தில் ஏறி இறங்க வேண்டும்? சைக்கிளில் மூட்டையை ஏற்றி அலைந்து திரிந்தால் விற்றாக வேண்டும் என்னும் போதே மனதாலும் உடலாலும் தயாராகிதான கிளம்புவார். உழைப்பு என்பதின் உன்னதமான தத்துவம் அதுதானே. கீரை வாசலில் மீண்டும் சத்த. போங்க போங்க, போய் சொல்லிடுங்க. மறைவில் இருந்தவாறே சைகை காமிக்கிறாள் சாந்தி. இது என்ன என்றுமில்லாத சங்கடம்? இவள் போய் சொல்ல வேண்டியதான? காதில் விழவில்லையோ என மணி சத்த வேறு என்று
திண்ணை திரைசீலையை வேறு போட்டிருக்கிறாள். அதில் மகாத்மா காந்தி சிரித்தவரே கம்பூன்றி வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறார். இடுப்பில் கட்டிய வேட்டியுடன் ஒல்லியான அந்த வெற்று உடம்போடு அந்த நடையில்தான் என்ன ஒரு வேகம்! காந்தி படத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு இது என்ன விளையாட்டு? என்றைக்கு இவள் தானே போய் வாங்குவாள்? இவள் தானே பதில் சொல்வாள்? இன்று மட்டும் என்ன என்ன விரட்டுகிறாள்? போங்க, பாவம் நிற்கிறார்ல. 2 நாளைக்கு வேணான்னு சொல்லிடுங்க, அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம். ஏன், நீ தான் போய் சொல்லேன். இதை ஏன் என்ன சொல்கிற? எனக்கு கஷ்டமாக இருக்குது அவரை முகத்தை பார்த்து சொல்ல. ஒரு நாள் விடாமல் தினம் வாங்குறது. இன்னைக்கு வேண்டாண்டா, நான் மாட்டேன். அடுப்படியில் வேலையாக இருக்கிறேன். நீங்களே சொல்லிடுங்க. சரிதான், இதுக்கு நான் தான் கிடச்சேனா? வேண்டிதான். இதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? நீங்கள் சொன்னால் ஒன்றும் நினச்சிக்க மாட்டார் அவர். போயிடுவார். போய் சொல்லுங்க, போங்க. மாமி திரியை விலக்கி கொண்டு வெளி போன்னு. இன்னும் 2 நாளைக்கு வேண்டாங்க, பிறகு வாங்கிடுவோம். வேணாமா? மாமி கேட்டாங்களேண்டு முடக்கத்தான் கீரை கொண்டு வந்திருக்கேன் சார். என்னது, முடக்கத்தானா? அப்படி ஒரு கீரை இருக்கா? இருக்குல்ல. கீரையை நல்லா ஆஞ்சு மிக்சியில் போட்டு அரைச்சி மாவோடு கலந்து தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்போ தெரியும். அப்படியா? எதுவானாலும் சரி, 2 நாளைக்கு கிடையாது, வீட்டில் விசேஷம், பிறகு வாங்க. கீரைக்காரர் இவரையே பார்த்தார். முகத்தில் இன்னும் முழு நம்பிக்கை வந்த மாதிரி தெரியவில்லை. இத்தனை கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாரே சாரு. மாமி இல்லைங்களா? என்னையா அநியாயம்? மாமி சொன்னாதான் நகருவியா? அதை என்ன இத்தனை தெளிவான கேள்வி? லேசான கோபமானதில் என் முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். நம்பிக்கை இல்லை போலும். என்ன நினைத்தாரோ? சார், சரி வரேன் சார். கீரையை கொடுத்து விட்டு வழக்கமாய் குதித்து வண்டியில் ஏறும் உற்சாகமில்லை. மெல்ல உருட்டி கொண்டு போய் கொண்டிருந்தாள். கொஞ்ச தூரம் கடப்பதற்குள் மாமி கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் என்கிற எதிர்பார்ப்போ என்னவோ அவர்களுக்குள் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வியாபாரிக்கும் நுகர்வோருக்கான புரிதல். அந்த முகம்தான் ஏன் இப்படி சுண்டி சுருங்கி போய்விட்டது அவருக்கு? இந்த வேண்டாம் பதிலை அவளே வந்து சொல்லியிருக்க கூடாதா? இந்த பாவத்தை வேறு நான் கட்டிக்கொள்ள வேண்டுமா? காரணத்தை சொல்ல வேண்டியதானே? அதற்கு ஏன் தயக்கம்? கேட்டுவிட்டிருந்த கீரையை ஒரு நாள் கொண்டு வந்து நின்றாலும் போயிற்று என்கிற சங்கடந்தானே அவளை இப்படி உள்ளே தள்ளிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிப்போம் என்பதாலே அதன் எதிரொலியா? என்னையா தர்ம சங்கடம் இது? முடக்கத்தானை வாங்காமல் முடங்கிவிட்டாலே உள்ளேயே. பாலா போன இந்த தாத்தா பாட்டி திவசம் இன்னும் 4 நாள் கழித்து வந்திருக்க கூடாதா? ஏண்டா, நீங்கள் கீரை சாப்பிடணுங்கிறதுக்காக நாங்கள் செத்த நாளை தள்ளி போட முடியுமா? முட்டா பையில. வேண்டாத மனசங்கத்தோட உள்ளே நுழைகிறேன். அடுப்படியிலிருந்து ஜன்னல் வெளியே சற்று மறைந்து நின்ற போக்கில் அந்த கீரைக்காரர் செல்வதையே வைத்த கண் வாங்காமல் சோபை இன்றி அசையாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் சாந்தி.